congrats to all students. Now, very poor nation வந்திருக்கீங்க. 12th is like a war. Operation Sindoor பத்தி பேசிட்டு இருக்கோம். But at the same time, CBSE and state board of education, 10th and 12th is like a war. So, first of all, congrats to all. இப்போ பார்த்தீங்கன்னா UPSC அப்படிங்கிறது பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். பட் எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் UPSC TNPSC இதெல்லாம் என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு மெனி இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க உண்மையாக IAS ஆஃபீஸர் ஆகணும், IPS ஆஃபீஸர் ஆகணும். ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யாருக்கு அந்த கனவு இருக்கு? ரியலி நான் ஆகணும் அப்படின்னு தைரியமாக தூங்குங்க. யாருக்கு இல்லையா? சரி, ஓகே. இருக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இன்னைக்குள்ள இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் என்னன்னா ஐடி ஸ்டூடெண்ட் போகணும், பெரிய பெரிய கம்பெனியில் ஆகணும், பெரிய பிளேஸ்மெண்ட் ஆகணும், லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கணும். ஓகே, அக்செப்ட். பட் UPSCனால என்னென்ன பயன் இருக்கு, TNPSCனால என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நிறைய நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டெசிஷன் மேக்கர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எந்த கண்ட்ரியா இருந்தாலும், நாட் ஓன்லி இந்தியா, வாட் எவர் இட் இஸ், இந்த வேர்ல்டு நீங்க எந்த கண்ட்ரி இருந்தாலும் மூணு தான் டெசிஷன் மேக்கர்ஸ். அது யாரா இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் பொலிட்டிஷியன்ஸ், தென் பப்ளிக் சர்வன்ஸ், அடுத்து ஜுடிஷியல். இப்போ என்னன்னா இந்த பொலிட்டிஷியன் ஆகிறதுக்கு நம்மளால வாய்ப்பு இருக்காது. மக்கள் செல்வாக்கு தேவை, பணம் தேவை. அதுவும் இல்லாமல் 50-55 வயசு தான் கிட்டத்தட்ட ஒரு MLA கேண்டிடேட்டே ஆக முடியும். பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ நம்ம உட்காரணும் அப்படின்னா. பட் அதுவே நீங்கள் ஜட்ஜு ஆகணும் அப்படின்னா 10 years, minimum 10 years you have to practice advocate in some high courts. Then high court judge ஆனாலும் you have to practice 5 years as an advocate. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டுல இல்லாமல் பப்ளிக் சர்வன்ட் மட்டும் என்ன பண்ணுறது கவர்மெண்ட் அப்படின்னா 22 years 22 வயசுள்ள ஒரு இளைஞனோ இல்லை ஒரு பெண்மணியோ டெசிஷன் மேக்கர்ஸா, கண்ட்ரியோட டெசிஷன் மேக்கர்ஸ்ல 22 வயசு. ஸோ 21 நீங்க முடிக்கிறீங்க, வெளியே படிச்சுட்டு இருக்கீங்க, எக்ஸாம் அப்ளை பண்றீங்க, UPSC அப்ளை பண்றீங்க, சக்சஸ் ஆகுங்க. 22 இயர்ல டெபுட்டி கலெக்டர் இல்லைன்னா டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட், ஒரு கலெக்டர் டெபுட்டி கலெக்டர் நீங்க டெசிஷன் மேக்கர். ஸோ ஐடி படிச்சவங்க ஓகே, பட் ஆனால் கண்ட்ரி ஒரு தலையெழுத்தை மாத்துறீங்க, கையெழுத்து மூலம் ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை மாத்துறீங்க அப்படின்னா அங்கதான் இருக்காங்க வலிமை. ஸோ யூ ஹாவ் த யங் ஜென்ரேஷன்ஸ், உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நிறைய நாலேஜ் இருக்கு, அதை சர்வீஸ் உங்க நாட்டுக்காக பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா யூ ஹாவ் டு ரைட் UPSC and TNPSC. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி டிஃபரன்ஸ் தெரியும். UPSCக்கும் TNPSC என்ன சொல்லுங்க, ரெண்டுமே சர்வீசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு, தட் இஸ் a holy book for our country. ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுல சர்வீசஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா ஆல் இந்தியா சர்வீசஸ், ஸ்டேட்ஸ், சென்ட்ரல் சர்வீசஸ், சிவில் சர்வீசஸ், 3 சர்வீசஸ். இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் தான் IAS, IPS, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் பப்ளிக் சர்வீஸ். தென் சென்ட்ரல் சர்வீஸ்ல என்ன வரும்னா IFS, IRS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ்ல 2 இருக்கு, இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ். இந்த ஸ்டேட் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு சர்வீஸ் வச்சிருப்பாங்க. TNPSC, கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மகாராஷ்டிரா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இப்படி 3 சர்வீசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 எக்ஸாம், அதாவது ஆல் இந்தியா IAS, IPS அட் தி சென்ட்ரல் சர்வீஸ், இது 2ஐயும் கண்டக்ட் பண்ற பாடி தான் UPSC. மற்றபடி அது அவங்க வேலை கொடுக்க போறாங்க. எப்படி நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் கண்டக்ட் பண்றோம், அதே மாதிரி UPSC தான் இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்றோம். TNPSCங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், TNPSC இந்த ஸ்டேட் சர்வீஸ் எக்ஸாம் கண்டக்ட். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா IASங்கிறவங்க UPSC முடிச்சவங்க தான் IAS போட முடியும், TNPSC செலக்ட் ஆனவங்க IAS போட முடியும், டெபுட்டி கலெக்டர்னு போடுவாங்க. நீங்க நல்லா ரிசர்ச் பாத்தீங்கன்னா அப்ப எப்ப அவங்க டெபுட்டி கலெக்டர் எப்ப கலெக்டரா மாறுவாங்கன்னா 10 years அவங்க ஒர்க் பண்ண பிறகு ப்ரொமோஷன் அடிப்படையில் தான் IAS ஆகும். ஸோ ஜென்ரல் ஐடியா. பட் இதை போட்டு பார்த்துக்கிறேன்னா பேரண்ட்ஸ் நான் தெரியும், ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க TNPSC எழுதியும் IAS போகலாம், UPSC எழுதி IAS போகலாம். UPSCங்கிறது இன்னும் ஒரு பவர்ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களை பார்க்கும். அதனால ரெண்டுமே டைரக்ட்லி கோயிங் டு IAS. ஓகே, ஸோ இப்போ இந்த IAS பற்றி சொல்ல டெசிஷன் மேக்கர்ஸ் என்ன சார் பாசிபிலிட்டி? லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த விக்ரம் படத்தில் வாங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் 22 வயசுல நீங்கள் IAS ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லைஃபே மாறும். இது என்ன அப்படின்னா மணி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பதவி இதில் IAS இருக்கு, எப்போ பார்த்தாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணவே சரிக்கா அரசியல்வாதித்த கை கட்டினா நீங்கள் பெரிய வேலையா அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆப்ரேஷன்ஸ் பெருசாக பேசுறீங்க,
இல்லைங்களா? நரேந்திர மோடி இஸ் பிரைம் மினிஸ்டர், அங்க சக்சஸ் ஆயிடுச்சு. பட் அதுக்கு பின்னாடி 2 பேர் இருப்பாங்க. எப்போதும் நீங்க டிஃபென்ஸ் ரிலேட்டடா நீங்க எங்க பார்த்தாலும் நரேந்திர மோடிக்கு பின்னாடி 2 பேர் போயிட்டே இருப்பாங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் சுப்ரமணியம், இன்னொருத்தர் அஜித் தோவல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், ஒருத்தர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், இன்னொருத்தர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். 2 பேருமே சிவில் சர்வீஸ். ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனா சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்காரு. இல்ல ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆபரேஷன் சிந்துடைய மிகப்பெரிய சக்சஸ் அடிப்படையே இந்த 2 சிவில் சர்வன்ஸ் மூலம். பொலிட்டீஷியன்ஸ் வெறும் பிளான் மட்டும் போடுவாங்க, ஆனா அதை ப்ராப்பரா செய்யக்கூடியவங்க தான் பப்ளிக் சர்வீஸ். இட் இஸ் எ பிரைட்